Hi, this is JK Academy. So today communication and network concepts web pages part 2 multiple choice questions பத்தி பார்க்க போறோம். So first question, web page editors works on a dash principle. அதாவது web page editor அப்படின்றது எந்த கான்செப்டில் எந்த பிரின்சிபல் கான்செப்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க வெப் பேஜ் எடிட்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் www, செகண்ட் ஒன் HTML, தேர்ட் ஒன் WYSI அண்ட் ஃபோர்த் ஒன் WYGWYSI அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வெப் பேஜ் எடிட்டர்ஸில் ஒர்க் ஆகும் எந்த இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே சின்றது தான் கரெக்ட் ஆன்சர். சி ஆப்ஷன்ஸ், அதாவது WYSI WYG அப்படின்னா என்ன அப்படின்னா வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதோட அப்ரிவேஷன் தான் இது. வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். ஸோ இதான் இதோட அப்ரிவேஷன்ஸ். இந்த ஃபார்மேட், இந்த பிரின்சிபலில் தான் இந்த வெப்பேஜ் எடிட்டர்ஸ் ஒர்க் ஆகும். சரிங்களா? வெப்பேஜ் எடிட்டர்ஸில் லோ லெவல், ஹை லெவல் எடிட்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது ஹை லெவல் எடிட்டர்ஸ். லோ லெவல் எடிட்டர்ஸில் டேரெக்டாகவே HTML கோடை நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் லோ லெவல் வெப்பேஜ் எடிட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின், which program is used by web clients to view the web pages? அதாவது ஒரு வெப் பேஜஸை வியூ பண்ண பார்க்குறதுக்கு எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு வெப் பேஜஸை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு வெப் கிளையண்ட்டால் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெப் ப்ரௌசரா, ப்ரோட்டோக்காலா, இல்லை வெப் சர்வரா, சர்ச் இன்ஜின்ஸா அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வெப் ப்ரௌசர். ஸோ வெப் ப்ரௌசரில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வெப் பேஜஸை வியூ பண்ணி பார்க்க முடியும். நம்ம ஆல்ரெடி வெப் பேஜஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? வெப்சைட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த வெப் கண்டென்ட், ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டை தான் நம்ம வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெப் பேஜ் எதில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா வெப்சைட்டில், ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் அந்த வெப் பேஜஸ் இருக்கும். அந்த வெப்சைட் வெப் ப்ரௌசர் மூலமாக தான் நம்மளால் டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்கே ஆன்சர் வெப் ப்ரௌசர். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வெப் பேஜஸ் வியூ பண்ணி பார்க்குறோம். Third question, what is the name of the location address of the hypertext document? ஒரு hypertext documentோட அந்த லொக்கேஷன் அட்ரஸை நம்ம என்ன நேமால் அதை சொல்லுவோம், என்ன நேம் சொல்லி அதை கால் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இதில் ஷார்ட் ஃபார்ம் URL அப்படின்னு சொல்லுவாங்க. URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப்சைட் அட்ரஸ் நம்ம ஒரு வெப்சைட் அட்ரஸை நம்ம டைட்டில் பாரில் டைப் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும்போது அதோட லொக்கேஷன் பார்த்து நம்மளுக்கு காட்டும். HTTP அப்படின்னு கொடுத்து அந்த என்ன வெப்சைட்டோ www அந்த வெப்சைட்டோட .com கொடுத்து index.html. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்த்து அந்த அட்ரஸ் காட்டும் இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா URL அப்படின்னு சொல்கிறோம். Fourth question, what are shared on the internet and are called as web pages? ஒரு இன்டர்நெட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஷேர் பண்ணுறோம், ஏதோ ஒரு வெப் டாக்குமெண்ட்டை, வெப் பேஜஸை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன இன்னொரு நேம் அது சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வெப் பேஜஸையோ இல்லை அந்த நெட்டில் யூஸ் பண்ணக்கூட அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷேர் பண்ணக்கூட அந்த டாக்குமெண்ட்டை ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Fifth question, how many color names are used by the browser? ஒரு ப்ரௌசரால் எத்தனை கலர்ஸ் நேம்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்ன ஆன்சர்னா 16 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? 16 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த சம் ப்ரௌசர்ஸ் 147 கலர்ஸ் அதுவும் யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே கேட்டிருக்கிறதுல அந்த கலர் நேம்ஸ் 16 கலர்ஸ் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறாங்க. Sixth question, which tag is used to display the text in title bar of a web document? ஒரு டைட்டில் பாரில் ஒரு டைட்டில் பாரில் ஒரு வெப் டாக்குமெண்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா
என்ன டேக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு வந்து டைட்டில் டேக் அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? ஒரு டைட்டில் பாரில் வெப் டாக்குமெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா டைட்டில் டேக் வந்து அதை யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டைட்டில் டேக். 7th கொஸ்டின், the dash attribute is used to identify the values of variables. ஒரு வேரியபிள்ஸோட வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது எந்த attribute அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டென்ட் attribute தான் என்ன பண்ண முடியும்னா அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் கண்டென்ட் attribute. 8th question, the language that instructs the browser on how to display the hypertext and adds pictures to the document is dash. அதாவது ஒரு எந்த லாங்குவேஜ் வந்து ப்ரௌசருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், அதாவது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட்டையோ ஒரு பிக்சரையோ எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எந்த லாங்குவேஜ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னா இங்கே ஆன்சர் வந்து HTML. ஸோ HTML தான் என்ன பண்ணுன்னா ஒரு டாக்குமெண்ட், அதாவது ஒரு பிக்சரோ ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட்டோ இப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக ப்ரௌசருக்கு சொல்கிறது வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னா HTML. 9th question, which tag is used to identify the keywords describing the site. அதாவது எந்த கீவேர்ட்ஸை வச்சு அந்த சைட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸோ அதுக்கு எந்த டேக் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெட்டா டேக் தான் என்ன பண்ணணும்னா அந்த கீவேர்ட்ஸ் என்ன, அந்த சைட்டோட டிஸ்கிரைபிங் வச்சு அந்த கீவேர்ட்ஸ் என்ன, அதாவது அந்த கீவேர்ட்ஸை வச்சு சைட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து மெட்டா டேக் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மெட்டா டேக் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த கீவேர்ட்ஸ் டிஸ்கிரைபிங் த சைட். ஸோ அதுக்கு தான் இந்த மெட்டா டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மலாகவே மெட்டா டேக்னா என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா அபவுட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? டேட்டா அபவுட் டேக் கிடையாது, டேட்டா அபவுட் டேட்டாவை தான் நம்ம மெட்டா டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டேட்டா பற்றின அந்த டேட்டா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த கீவேர்ட்ஸை வச்சு தான் அது என்ன அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 10th question, which are used with the tag to modify its functions. எந்த டேக் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்காக அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்ரிபியூட் டேக்கில் தான் வந்து சம் மாடிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஆட்ரிபியூட் டேக்கில் தான் வந்து என்ன மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த டேக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆட்ரிபியூட் டேக். தேங்க்யூ.